ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கமுங்க. கடகராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்களா இருக்காங்கங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமுங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க இவங்கங்க. சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இவங்கங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்காங்கங்க. அவங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க இவங்கங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்கங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குமுங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்கங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது இவங்களுக்கு தான் தெரியுமுங்க. கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்கங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்கங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பிலை போல தூக்கி போட்டுருவாங்கங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னும் கேட்பாங்கங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்களா நீங்க இருக்கீங்கங்க. நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க கடகராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. அந்த அஷ்டம சனி மூலமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் பிரச்சனைகளும் மட்டுமே நீங்க அதிகப்படியா சந்திச்சிருப்பீங்கங்க. கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்கங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கதா இருக்கு, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்கங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்கங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்கங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க. அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோமுங்க. கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்த நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 1ல இருக்கிறது கடகராசிக்காரங்க தாங்க. ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு அந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உடல் சார்ந்த இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட
மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டிருக்கீங்கங்க. ஆனா, தற்பொழுது இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்த தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க. உங்களுக்கு இனி வர இந்த 2026 இனி வரக்கூடிய நாட்கள்ல வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. அதாவது சுக்கிர பகவானும், புதன் பகவானோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு அதனுடைய பலன்களானது குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதுவும் குறிப்பா ஒரு 4 ராசிகளுக்கு கிடைக்குதுங்க. அந்த 4 ராசிகள்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது கடக ராசிக்காரங்கங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது, எதெல்லாமோ இழந்தீங்களோ அதெல்லாம் அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இது பார்க்கப்படுதுங்க. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி, குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வரக்கூடிய மாதத்துல தொடர்ச்சியா இருக்கிறதுனால இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. முதலாவதா சனியுடைய வக்ர நிவர்த்திங்க. இத்தனை நாட்களா நெகட்டிவா அதாவது மைனஸா மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடையறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாவே இருக்காதுங்க. உங்களை விட்டு விலகிருமுங்க. தற்பொழுது பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இதன் மூலமா இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களா 2ஆம் இடத்துல செயல்படுறதுனால தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்குமுங்க. குரு பகவான் தற்பொழுது 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறதுனால இத்தனை நாட்களா கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமா பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்கங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்கங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா அந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினமுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையுமுங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தாங்க. ஏன்னா அந்த டைம்ல இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால காதலுக்கிடையே அடிக்கடி சச்சரவு போய் வீட்டில் பிரச்சனை, வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்கங்க. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடுமுங்க. வீட்டில் போய் சொல்லும்போது பெரியவங்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்கங்க. சமூகத்துல உங்களோட பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூரோ வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காதுங்க. அதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப்போகுதுங்க. அதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. இதன் மூலமா இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மற்றும் சொந்தக்காரங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க.
குறிப்பா குடும்ப உறவுகள் மத்தியில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்துல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலைகீழா மாற்றக்கூடிய நிலைமையும் அதிகமாகவே இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வாகனங்கள்ல செல்லும்போது கவனம் தேவைங்க. பண தேவை ஏற்பட்டாலும் அதுல திறமையா சமாளித்து நீங்க விடுவீங்க. தொழில் வியாபாரத்துல நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து நீங்க முன்னேறுவீங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் அலுவலக பணிகள்ல அலட்சியம் காட்டாம செயல்படுவது நல்லதுங்க. குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி இருக்கலாமுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளை அவர்களோட போக்கிலே விட்டு பிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. பெண்களுக்கு மற்றவர்களால ஏற்படும் தொல்லைகள்ல சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில மெத்தன போக்கு காணப்படுங்க. மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில முன்னேற்றத்தை ஏற்படுத்துமுங்க. பொருளாதார நிலைமை திருப்தி தருவதா இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குமுங்க. குடும்ப விஷயமா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வருமுங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமுங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்குமுங்க. பிள்ளைகளால பெருமை உண்டாகுமுங்க. உறவினர்களோட வருகை ஆதாயமும் மகிழ்ச்சியும் தருவதா இருக்குமுங்க. மகன் அல்லது மகளினோட திருமண முயற்சிகள்ல ஈடுபட சாதகமான காலகட்டமா இது இருக்குதுங்க. அலுவலகத்துல சென்ற காலத்துல போலவே உங்கள் பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமுங்க. பணியாளர்களிடம் எச்சரிக்கையா இருக்கணுமுங்க. அதிகாரிகளோடும் பேசும்போது பதற்றம் வேண்டாமுங்க. வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்குமுங்க. சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீர்கள். சக வியாபாரிகளால ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் விலகுமுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமா இது இருக்குதுங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்துல கூடுதல் வேலை செய்ய வேண்டி இருக்குமுங்க. ஆனாலும் சலுகைகள் கிடைப்பதால உற்சாகமாக இருப்பீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல உயர்வான பலன்கள் இருக்குதுங்க. சில இடங்கள்ல நன்மைகள் இருக்குமுங்க. சில இடங்கள்ல போராட்டம் இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா சில பிரச்சனைகள் வரலாமுங்க. ஆனா காத்திருந்து பதவி உயர்வு கிடைக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பா இருக்குமுங்க. கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்குமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பம் நீங்குமுங்க. பிள்ளைகளால சில சிக்கல்கள் முடிவுக்கு வருமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலை அமையுமுங்க. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க. வியாபாரத்துல இருந்த சுணக்க நிலை படிப்படியாக விலகுமுங்க. வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படுமுங்க. குடும்பத்துல மங்கள் நிகழ்ச்சிகள் நடக்குமுங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவதால சந்தோஷம் நிலவுமுங்க. பிள்ளைகளோட கல்வி செலவுக்காக வருமானத்தை அதிகரிக்க வேண்டுமுங்க. கலைத்துறையினர் சிறப்பான பலனை அடைவார்களுங்க. திட்டம் போட்டு முதலீடுகள் செய்ய வேண்டுமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வருமுங்க. செவ்வாய் 7ல இருப்பதால திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போகலாமுங்க. உறவினர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுமுங்க. அறிமுகம் இல்லாத மனிதர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றிற்கு தேவையான கவனத்தை செலுத்த வேண்டுமுங்க. பண விஷயத்துல கவனமா இருக்க வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவை நாடலாமுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க. முதலாவதா புனர்பூசம் 4ஆம் பாதமுங்க. இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டுள்ளவர்கள் எவ்வளவு திறமையாலும் செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு ஏற்படுமுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகுமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால டென்ஷன் உண்டாகலாகுங்க. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு இருக்குமுங்க. குடும்பத்துல இருப்பவர்களால நிம்மதி குறைவு உண்டாகலாமுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமா முக்கியமான காரியங்கள்ல நல்ல முடிவு எடுக்க முடியுமுங்க. 2வதா பூச நட்சத்திரக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வாக்குவாதங்கள், அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பிள்ளைகளோட நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்குமுங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்குமுங்க. திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தருமுங்க. நன்மைகள் உண்டாகுமுங்க. மனோபயம் விலகுமுங்க. எல்லோரிடமும் அனுசரித்து பேச வேண்டுமுங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தின் மூலமா காரிய வெற்றி காண்பீர்கள். பணவரத்து கூடுமுங்க. சாமர்த்தியமான செயல்களால மதிப்பும் அந்தஸ்தும் உயருமுங்க. அடுத்ததா ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல மனக்கவலை நீங்கும்படியான சூழ்நிலை இருக்குமுங்க. உற்சாகம் உண்டாகுமுங்க. பயணத்தின் போது ஏற்பட்ட தடங்கள் நீங்குமுங்க. தொழில் வியாபாரம் லாபகரமா நடக்குமுங்க.
போட்டிகள் விலகுமுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பணிகளை விரைந்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்குமுங்க. புதிய வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4ங்க. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானுங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவுங்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்த முடனே எடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. மேலும் ஒரு பரிகாரம் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அருள்மிகு ஆதி பராசக்தி அன்னைய தரிசித்து வருவது உடல் ஆரோக்கியத்தை தருமுங்க. எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடியுமுங்க, ஆனா நல்ல பலனை தருமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.